அனைவருக்கும் வணக்கம். பெருநகரங்களில் பெருநிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்களின் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றி அலசி ஆராய்ந்து பேச வருகிறது அவளவன் என்ற நாவல். அவளவன் என்ற நாவலை அறிமுகம் செய்ய வருகிறார் தமிழாசிரியரும் எழுத்தாளருமான தங்கத்துரையரசி அவர்கள். ஒரே ஜாலியாக இருக்கீங்க, நிறைய குட்டீஸாக இருக்கீங்க. நான் அறிமுகம் செய்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற புத்தகம் அவளவன் அப்படிங்கிற புத்தகம். ஆனால் இங்கே குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க, அதனால என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அறிமுகம் செய்கிறேன் இந்த புத்தகத்தை. சரியா? எப்பயுமே நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அந்த புத்தகத்தில் முதல்ல அட்டைப்படத்தில் முன்னட்டையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் பின்னட்டையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்தில் இருந்து அதோட நிறைவு பக்கம் வரைக்கும் எல்லா பக்கங்கள்லையும் ஒரு வரி விடாமல் ஒரு எழுத்து விடாமல் நம்ம படிக்கணும். ஓகேவா? அப்படி படிப்பீங்களா? புக் எடுத்து படிக்கும்போது இனிமே படிப்பீங்க, இனிமே அப்படி படிப்பீங்கல்ல? ஆமா சொல்லுங்க. படிப்பீங்க. ஓகே, வாய் திறந்து பேசலாம். ஓகேவா? சரி, அப்ப இனிமே புத்தகம் எடுத்த உடனே ஒரு புத்தகத்தை அட்டையில இருந்து பின்னட்டை வரைக்கும், முன்னட்டையில இருந்து பின்னட்டை வரைக்கும் நம்ம படிப்போம். சரியா? ஓகே, இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தகத்தோட பெயர் அவளவன். இதை எழுதின எழுத்தாளர் ராஜலட்சுமி நாராயணசாமி நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஓகே, இப்போ முதல் பக்கத்துல நமக்கெல்லாம் விழிப்புணர்வுக்கு ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்துல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நூலை வெளியிட்ட பன்முக மேடை பதிப்பகம் அவங்களோட பதிப்புரையை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த புத்தகத்தை வடிவமைச்சவங்க இந்த புத்தகத்தை குறித்த மற்ற தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு வேணும்னா, நீங்க ஒருவேளை தருண் மாதிரி கவின் மாதிரி பின்னாடி எழுத்தாளர் ஆனீங்கன்னா நம்ம எப்படி புக்கு போடுறது? அப்ப நம்ம எங்கேயும் போய் தேட வேணாம், இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா போதும், இங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க, இதே மாதிரிதான் நம்ம புத்தகத்தையும் போடணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜலட்சுமி நாராயணசாமி அவங்கள பத்தின குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம மருத்துவர் அம்மா அவங்களோட இனிய தோழி, எழுத்தாளர், கதை சொல்லி, பதிப்பாளர் அகிலாண்ட பாரதி அவங்க இந்த புத்தகத்துக்கு அவங்களோட வாழ்த்துறையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்ணுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத்தாளர் அம்மா இந்த புத்தகம் உருவான விதம் குறித்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கதை தொடங்கிருது. மொத்தம் 9 அத்தியாயங்களா இந்த கதை இருக்கு. இது ஒரு குறு நாவல். நாவல்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பெரிய கதையை தான் நாவல்னு சொல்லுவாங்க. சரியா? இது நாவலும் இல்லை, சின்ன கதையும் இல்லை. சரியா? ஆமா, சின்ன சின்னதா ஒருத்தவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை சின்ன சின்ன அத்தியாயங்களா ஒரு பாடம் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 9 அத்தியாயங்களா பிரிச்சு 9 பிரிவுகளா பிரிச்சு இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கான தகவல் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கொரோனா டைம்ல நம்ம ராஜலட்சுமி அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது அவங்களோட சொந்த கதையா கூட இருக்கலாம். எப்பயுமே யார் ஒருத்தவங்க கவிதை எழுதினாலும், கதை எழுதினாலும், கட்டுரை எழுதினாலும் அது அந்த எழுத்தாளரோட சொந்த அனுபவமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொது புத்தி. ஆமா, அது ஒரு கெஸ் பண்ணிடுவோம் எல்லாரும். அது போல நான் நினைச்சுக்கிட்டேன். இது இப்ப அவங்க தோழி பக்கத்துல இருந்து கை தட்டுறத பார்த்தா அது அப்படிதான் போல இருக்குன்னு உறுதியாகுது. சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த குறுநாவல் அப்படிங்கிறத நான் இதை வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். சில புத்தகங்களை நம்ம எடுத்தோம்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு நான் சொல்லுவேன், எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது, நான் டாக்டரை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் நீ புத்தகம் படி அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, புத்தகம் படிச்சேன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, புத்தகம் படிச்சா தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டுக்குவேன் நான். அப்படித்தான் நான் நேற்று கூட பின்னிரவுல இந்த புத்தகத்தை எடுத்து, சரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா தூக்கம் வரலங்க. தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? இவங்க ஹெட் ஸ்டோரிஸ்ல ஏற்கனவே நிறைய எழுதிட்டு இருக்காங்க.
அப்ப நிறைய எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்ல. அது இந்த புத்தகத்துல அவங்க சொல்ல வர்ற விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு மொழி நடையில எழுதியிருக்காங்க. எங்கேயுமே தங்கு தடை இல்லை. இந்த இடத்துல நம்ம இதை வடிவமைச்ச அந்த வடிவமைப்பாளரையும் நம்ம கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு எழுத்து பிழை இல்லை. எழுத்து பிழையோட தான் இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிருவேனா. ஏன் அப்படின்னா நான் ஒரு தமிழ் டீச்சர் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. நமக்கு எந்த பேப்பர் எடுத்தாலும் எதை எடுத்து வாசித்தாலும் அதுல எங்க தப்பு இருக்குங்கிறது தான் முதல்ல நமக்கு போகும். அப்படிதான் எனக்கு. அப்ப எனக்கு இந்த எழுத்துப்படையோட இருக்கிற புத்தகங்களை பார்த்தா ஆத்திரமா வரும். இது எப்படிப்பட்ட பதிவு, ஏன் இதை போடுறதுக்கு முன்னாடி அந்த எழுத்தாளர் பார்க்கலையா, இந்த வடிவமைப்பாளர் பார்க்கலையா, அந்த பதிப்பாளர் பார்க்கலையா அப்படின்னு கோவப்படுவேன் நான். ஆனா இந்த புத்தகத்துல அந்த கம்ப்ளைண்ட் ஒரு இடத்துல கூட இல்லை. ஆமா, நான் ஒரு ப்ரூஃப் ரீடர் போல அப்படி நான் இதை வாசித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி எழுத்துப்பிழை இல்லாம இருந்ததும் கூட ஒருவேளை எனக்கு தூக்கம் வராம இருந்ததுக்கு காரணம் என்ன புக்கு இது, சரி இதை நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி படிப்போன்னு சொல்லி தூக்கி வைக்காம ஒரே மூச்சுல படிக்க முடிஞ்சிச்சு. 52 பக்கங்கள்ல இந்த குறுநாவல் எழுதப்பட்டு இருக்கு. உள்ள கதை என்னன்னு சொல்லாம பேசிட்டே போறாங்களே அப்படின்னா, கதையை நான் சொல்லிட்டு அப்புறம் புத்தகத்துல படிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம், எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதை நான் சொல்லணும். ஒரு ஆண் பெண் 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் ஆன உடனே அவங்க 2 பேரும் வேற வேற இடங்கள்ல பணி செய்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் அப்படிதானே, எல்லாருமே வேலைக்கு போறாங்கல்ல. அப்படி 2 வேற வேற இடங்கள்ல பணி செய்துட்டு இருக்கக்கூடியவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அவங்களோட திருமண வாழ்க்கைய எப்படியெல்லாம் பாதிக்குது, திருமணத்துக்கு முந்தின வாழ்க்கை, திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறத இந்த பணி அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனத்துல போய் பணி செய்யும் போது அந்த பணி அவங்கள எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் நமக்கு இவங்க கதையை நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்ற சலிப்பை கொடுக்கவே இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோன்ற மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லலை. ரொம்ப கற்பனையெல்லாம் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்லலை. என்ன இயல்பா ஒரு குடும்பத்துல நடக்குமோ அதை அப்படியே பதிவு செய்திருக்காங்க. அதுக்காக நம்ம ராஜலட்சுமிக்கு ஒரு பாராட்டை கொடுக்கணும். அதுவும் கூட இந்த புத்தகத்தை நம்ம தொய்வில்லாம வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தோம்னா இந்த வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கையில அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறுநாவலோட மைய கருத்து. ரொம்ப கடைசியில நான் அவங்களுக்கு எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு 4 வரிகள் இந்த புத்தகத்துல நிறைவு பக்கத்துல இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பன்னாட்டு நிறுவனத்தோட ராட்சச சக்கரங்கள்ல சுழன்று தேய்ந்து போய் வெளியே தூக்கி எறியப்படுவதை காட்டிலும் தன் கால்களில் தவழ்ந்து எழுந்து நடந்து தேய்ந்து போகலாம் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கான விடை தான் இந்த புத்தகம். அப்ப நம்ம என்னென்ன சிரமப்படுவோங்கிறத சொல்லி அந்த சிரமத்துக்கான ஒரு தீர்வையும் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறது. வாழ்தல்னா என்ன அப்படிங்கிறதோட அர்த்தம் தெரியாமையே இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்றதுன்னா காலையில எந்திரிக்கிறது, ப்ரஷ் பண்றதுல ஆரம்பிச்சு நைட்டு பெட்ல போய் படுத்து தூங்குற வரைக்கும், நல்ல தூக்கம் வரைக்கும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதை நோக்கிதான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். நடந்து போறவங்க வண்டியில போகிறதுக்கு முயற்சி செய்யணும். வண்டியில போறவங்க, ஒரு இருசக்கர வாகனம் வச்சிருக்கவங்க ஒரு கார்ல போறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் முன்னேற்றம். கார் வச்சிருக்கிறவங்க ஒரு ஃப்ளைட்ல போறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு இன்னைக்கு சமூகம் ஒரு பொதுவான காரியத்தை எல்லாரோட மூளையிலையும் தெரிஞ்சும் தெரியாமலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உள்ள புகுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. அவங்களோட அனுபவத்தை சொல்லுது. உண்மை அது இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வீட்டுல இருந்து கிளம்பி இப்ப இந்த கீரா மண்டபத்துக்கு வரும்போது நான் கொஞ்சம் தாமதமா வந்தேன். நான் தாமதமா வந்ததுக்கு நிறைய காரணங்கள். அதுல ஒரு மிக முக்கியமான காரணம்
பயங்கர டிராஃபிக், வர்ற வழியில போக்குவரத்து நெருக்கடி. அப்ப அதுல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நடுவுல எனக்கு தோணுது, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த வாழ்க்கையில கொஞ்சம் இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இவங்க சொல்ற மாதிரி மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு தோணும். அப்படி தோண வச்சிருக்காங்க. என்னோட பையனை நான் வந்து பிஇ படிக்க வச்சேன். அவன் பிஇ முடிச்சு அவனோட ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணான்னா, ஹெச்சிஎல்ல ஒரு வேலையை அவனாவே தேடிக்கிட்டான். அதுல ஐடி அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணும்போது அவன் ரொம்ப மகிழ்ச்சியா வேலை செய்துட்டு இருக்கான் அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாவே இல்லை. ஒரு 10 மணி நேரத்துக்கும் மேல, குறைஞ்சது 10 மணி நேரம் தினந்தோறும் அந்த பணியை செய்யறது. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில அவனோட மகிழ்ச்சி அப்படிங்கறது அவனுக்கு எங்கேயுமே தேட முடியலங்கிற ஒரு வருத்தத்திலே இருந்துட்டு இருந்தான். ஆனாலும் நம்ம அம்மா நம்மளை படிக்க வச்சிருக்காங்க, நம்ம ஒரு வேலையை தேடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த கதையில வர்ற அந்த ஹீரோவும் ஹீரோயினும் நினைச்சுக்கிற மாதிரியே அவனும் தன்னை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அதுலயே வளர்ந்துட்டு இருந்தான். ஆனாலும் கூட திடீர்னு கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி என்கிட்ட வந்துட்டு சொன்னா, அம்மா நாளைக்கு நம்ம ஒரு பஸ் எடுக்கிறோம் அப்படின்னா. நானும் ஷாக் ஆயிட்டேன். தம்பி என்னடா சொல்ற? ஆமாம்மா பஸ் வாங்க போறோம் அப்படின்னு. ஏன்னா அவனோட சின்ன குழந்தையில இருந்தே உங்களை மாதிரிலாம் இருக்கும்போது நீ என்ன ஆக போற அப்படின்னு யாராவது அவன்கிட்ட கேட்டா நான் டிரைவர் ஆக போறேன்னு சொல்லுவான். அப்ப நான் சொல்லுவேன், தம்பி அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நம்ம வந்து டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய ஒரு 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 தொழிலை நம்ம தேடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல கார் வாங்கி நம்ம அதுல டிரைவர் ஆகலாம். ஆனா முதல்ல நீ டிரைவர் ஆகணும்னு நினைச்சீன்னா எதுவுமே ஆக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரிம்மா சரிம்மான்னு சொல்லுவான். ஐடி அனலிஸ்ட் ஆனா. அதுக்கப்புறமா இப்போ ஆனாலும் அந்த அனலிஸ்ட் ஒர்க்கை வந்து அவனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட ஏன் நம்ம பார்க்கணும்? ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ காலமும் வேலை செய்தாலும் நம்ம ஒரு பணியாளராக மட்டும்தான் இருப்போம் அப்படின்னா அவனோட மனசுல என்ன தோணுச்சோ, அவனோட மகிழ்ச்சியை தேடணும்னு நினைச்சானோ, அவன் நண்பர்களோட இணைந்து ஒரு பேருந்து வாங்கி இன்னைக்கு ஆக்டோபஸ் டிராவல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரன் பண்ணிட்டு இருக்கான். ஒரே பேருந்து தான் வாங்கியிருக்கான். பேருந்து நிறுவனமா மாத்தணும் அப்படிங்கிறது அவனோட குறிக்கோளா இருக்கு. ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியம். 3 ஆண்டுகளா அவன் வேலை செய்யும்போது அவனோட முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியாது. ஆனா அந்த பேருந்து வாங்கின பிறகு அதுல ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களையும் கடந்து வந்தாலும் கூட அவன் மனம் விரும்பிய ஒரு வேலையை செய்துட்டு இருக்காங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கான். அப்படி ஒவ்வொருத்தரோட மகிழ்ச்சியும் எதுல இருக்கு அப்படிங்கிறத தேடணும். அப்படி தேட சொல்லி தரும் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நான் வந்து எப்பயுமே என்னோட புத்தகத்தை ஒரு புத்தகம் நான் வாசிக்கிறேன்னா அந்த புத்தகத்தை வேற யாருக்காவது கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பேன். சேர்த்து வைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு, அதை இன்னொரு நாள் சொல்றேன் நான். அதனால படிச்ச உடனே அதை வேற யாராவது படிக்கட்டும்னு கொடுத்துருவேன். அப்படி நான் இந்த புத்தகத்தை என்னோட மகளுக்கு பரிசளிக்க விரும்பினேன். ஏன் அப்படின்னா அவங்க திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிற அந்த வயதுல இருக்காங்க, திருமண வயதுல இருக்காங்க. அதனால இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல அவங்க திருமணத்தை நோக்கி போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு இது ஒரு கைடா இருக்கும். கண்டிப்பா இந்த அவளவன்கிற இந்த புத்தகம் அவங்க வாழ்க்கையை அவங்க எப்படி மகிழ்ச்சியா வாழணும், எப்படி அவங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தர்ற ஒரு வழிகாட்டியா இருக்கும், கைகாட்டியா இருக்கும் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி இதை நான் அவங்களுக்கு பரிசளிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ற இந்த செய்தியோட நான் இந்த உரையை நிறைவு செய்துக்கிறேன். நன்றி.